அவை நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கடன் சொல்லும் தேவன் இங்கே பேசுவதற்கு போதுமானவர். அதே போல் விசேஷமாக அங்கே யாவரும் அங்கே திருப்பிக்கொள்ள எத்தனை வேதாம் நான் நினைக்கிறேன் எல்லாரும் வேதாம் கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி என்ன கேட்க தேவையில்லைன்னு நாங்கள் எங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால நேரமும் கடந்து போகுது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதா அங்கே நான் யாவரும் அங்கே திருப்பிக்குள்ள 146ஆம் சங்கீதத்தை நான் யாவரும் சேர்ந்து இந்த வழியில் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் யாவரும் நான் சேர்ந்து இந்த வழியில் ஒன்றாக நாங்கள் வாசிப்போம். 146ஆம் சங்கீதத்துக்கு நாங்கள் திருப்பிக்கொள்வோம் எல்லாரும். அது இங்கே 10 வசனங்கள் தான் இருக்கிறது. நான் யாவரும் சேர்ந்து இந்த வழியிலே ஒன்றாக நாங்கள் யாவரும் வாசிப்போம். இந்த வழியிலே கர்த்தரை நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிறவுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன்னுடைய மண்ணுக்கு திரும்புவான். அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கனின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களும் அரசாளுகிறார். சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரியம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே உங்களுக்கு தெரியும் வேத சங்கீதங்கள்லே அங்கே 150 சங்கீதங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேதாகமத்துக்குள்ளே இன்னொரு சிறிய வேதாகமமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதங்களை நீங்கள் பார்க்குற போது அங்கே பல காரியங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 146ஆம் சங்கீதத்திலிருந்து இந்த 150ஆவது சங்கீதம், இந்த 5 கடைசி சங்கீதங்களை நீங்கள் பார்க்குற போது இந்த 5 சங்கீதங்களும் அங்கே ஆதியாகமத்திலே இல்லாவிட்ட பஞ்சாகமங்களோடு ஒத்து போகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இந்த கடைசி 5 சங்கீதங்களும் இங்கே ஏற்கனவே அங்கே 5 ஆகமங்களோடு பஞ்சாகமங்களோடு அங்கே ஒத்து போகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், இங்கே ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்குற போது மனுஷனோட உருவாக்கமும் ரைட், இங்கே எல்லாட்ட உலகத்துடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அங்கே ஆதியாகமங்களுக்கு தெரியும் அங்கே பேசுகிறது குறித்து. அதே போல் சங்கீதம் 146ஆம் அதிகாரமும் இங்கே மனுஷனை குறித்தும் அவனுடைய முடிவை குறித்தும் இங்கே பேசுகிறதை நீங்கள் காணக்கூடிய அங்கே தேவன் சிருஷ்டிகர் என்றதை 146ஆம் அதிகாரம் இங்கே பேசுகிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் யாத்ராமத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாத்ராம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலையை குறித்து அங்கே பேசுகிறது. ஜனங்கள் எப்படி அங்கே தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் விடுதலையாக்கி கொண்டு வந்தார் குறித்து இங்கே யாத்ராமத்திலையும் காணக்கூடியதாக இருக்குது. 147ஆம் சங்கீதம் இங்கே மகா உபத்திரவத்திலிருந்து அதுக்கு முதல் எங்களை விடுதலையை குறித்து அங்கே பேசுகிறது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அங்கே உபத்திரவத்துக்குள்ளே போகாமல் நாங்கள் காத்துக்கொள்ள அங்கே எங்களுக்கு தெரியும் அங்கே கடைசி நாட்களில் உபத்திரவம் உண்டு ரைட். ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்க போதுமானவர் என்றதை குறித்து அங்கே பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. லேவியராமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அங்கே துதி ஆராதனைகள் குறித்து அங்கே லேவியராமம் பேசுகிறது. ஆனால் சங்கீதம் 148ஆம் அதிகாரம் அங்கே அதாவது அந்த 148ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறது அங்கே பூமியில் உள்ளவைகள் யாவும் இல்லாவிட்டா அங்கே 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 அண்ட சராசரங்கள்லே அங்கே ஊரும் பிராணிகள் இல்லாவிட்டால் வாலினங்கள், நீங்கள் நீரில் வாலினங்களில் குறித்து வானத்து நட்சத்திரங்களை குறித்து இல்லை வான பரியந்தம் குறித்து அங்கே பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்குது. எல்லாம் தேவனே துதிப்பதாக என்று சொல்லி அங்கே பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எண்ணாகமத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் எண்ணாகம் அங்கே கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதை குறித்து பேசுகிறது ஜனங்கள், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் 149ஆம் அதிகாரம்
1000 அரசாட்சிக்குள்ளே நாங்கள் எப்படி பிரவேசிக்கலாம் என்றதை குறித்து அங்கே அது பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே உபாகமம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே இடங்களை பங்கிட்டு கொடுங்க செட்டில் ஆகிறதை குறித்து அங்கே பேசுகிறதை காணக்கூடிய. எங்கள் சங்கீதம் 150 இயேசுவின் ஆளுகையை குறித்து, அதாவது நித்திய ஆளுகை, இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார்னதை குறித்து அங்கே பேசுகிறதை. இங்கே கடைசி இந்த 5 சங்கீதங்களையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது அங்கே ஏற்கனவே பஞ்சாமங்களோடு ஒத்து போகிறதை நான் காணக்கூடியதாக இருக்குது. இந்த 5 சங்கீதங்களை குறித்து பார்க்குற போது இல்லாவிட்ட இந்த 146ஆம் சங்கீதம் அங்கே துதியை குறித்து, இல்லாவிட்டால் தேவன் ஆராதனை குறித்து அங்கே பேசுகிற சங்கீதங்களாக இருக்கிறது. உண்மையில் இந்த சங்கீதங்கள் இல்லாவிட்ட ஹீப்ரூ டெக்ஸ்டில் பார்த்தாலும் சரி, நீங்கள் எங்களோட தமிழ் வேதாகமத்திலும் இருக்கிறது. நீங்கள் தமிழ் வேதாகமத்தில் ஒவ்வொரு சங்கீதமும் தொடங்குகிற போது அல்லேலூயா என் ஆத்மாவை கர்த்தர், முடிகிற போதும் அப்படித்தான் முடியுது, அல்லேலூயாண்டு தான் அது முடிகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு இந்த 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 கடந்த 5 சங்கீதங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடங்குகிற போது முடிகிற போது எப்பொழுதும் அல்லேலூயா அல்லேலூயாண்டு அங்கே தொடங்கி பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. நான் அப்புறம் சொல்லுகிறேன் அங்கே அதை குறித்து, ரைட்? அவை அங்கே அது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 2ஆம் வசனம் சொல்லுவது, அதாவது அல்லேலூயாண்டு அது என்ன, அவர்கள் உண்மையில் அல்லேலூயாண்டு சொல்லுகிற போது வரப்போகிற மேசியா இல்லாட்டி வரப்போகிற தேவன் அங்கே துதிக்க பாத்திரராக இருக்கிறார், சோஸ்தரிக்கப்பட பாத்திரராக இருக்கிறான்னு சொல்லி, ரைட்? அதைத்தான் அங்கே அதை சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லும்போது அங்கே தேவனுக்கு மகிமை. நான் சொல்கிறேன் தானே, கண்டோன்னு ப்ரைஸ் லோட்டு சொல்கிறேன் தானே. என்ன இப்போ நான் அது என்ன சொல்லுது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அல்லேலூன்றதிலும் யாவே என்றதையும் சேர்த்து அல்லேலூயான்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறதை காணும். உண்மையாக வேதாமத்தில் உங்கள் சங்கீதத்தில் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 தடவைகள் அது பாவிக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல 4 தடவைகள் இங்கே பாவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக வேதாமத்தில் 28 தடவைகள் இந்த அல்லேலூயான்ற சொல்லு இங்கே அதாவது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக என்று அங்கே பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்குது. ஆமேன். அதனால தான் நான் சொல்கிறேன், சபைகளில் இங்கே அல்லேலூயான்னு சொல்லி வேறு ஒன்றுக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை, ரைட்? இப்போ எங்களை பார்த்து இப்போ அந்த அல்லேலூயா கூட்டம்ண்டு அது ஒரு அப்படி ஒரு கூட்டம் மாதிரி இன்றைக்கு ஆக்கள் கதைக்கிறதை காண்றோம். ஆனால் அது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இங்கே வேதம் சொல்லுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியாக அங்கே அது தேவனை அங்கே வரப்போகிற ராஜாவை மகிமைப்படுத்துகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அங்கே 2ஆம் வசனம் சொல்லுது, அங்கே 2 நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். அதாவது என்ன, அதாவது நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என்ன, அதாவது அவங்க என்ன சொல்றது, இது நீர் கொடுத்த வாழ்க்கை. ஆமேன். அதுதான் சொல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் எப்போ உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னு நாங்கள் சொல்கிறோம், ஏதோ அவர் எங்களுக்கு வாழ்க்கையில் செய்திருக்கிறான், அவரை எங்களுக்கு மறக்க முடியாது அவர் எங்களோட வாழ்க்கையில். ஆனபடியால் நான் சொல்கிறோம், இது அதாவது நான் உயிரோடு இருக்கு மட்டும் உண்மை துதிக்கிறேன்னு சொன்னால் இது நீர் கொடுத்த வாழ்க்கை. இல்லாட்டி நீர் அவ்வளவுக்கு எனக்கு ஏதோ செய்திருக்கிறீர். என்ன, யாரோ ஒருவர் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை எங்களோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அது நினைக்கிற போது அவருக்கு நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். என்னுடைய வாகனத்தை வாங்க நான் அங்கே மீறிக்க அங்கே சிங்கள பகுதி ஒரு ஏரியா அங்கே அந்த குருநாள் பகுதிக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் கால் பண்ணி கதைக்கிற சொன்னார், இந்த வாகனத்தை நான் உங்களுக்கு தர விருப்பம் என்று சொல்லி. அப்போ அவர் சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க 2 பேரும் டீச்சர்ஸ், ரைட்? ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்ன காரியம், நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு காரணமாக இருந்தா. நான் அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் நின்று கதைச்சு நான் பேசிட்டு வந்தோம். அதனால் நாங்கள் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு காரணமாக இருக்கிறார். ஆனபடி நாள் இந்த வாகனத்தை எனக்கு உங்களுக்கு விற்கிறதுல எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி, ரைட்? எனக்கு பிரியமான அந்த என்ன சொல்ல அந்த நன்றி கடன் உள்ளவர்களாக அங்கே அவர்கள் நடந்து கொண்டதை காணக்கூடாது. இல்லைன்னா அங்கே தேவன் இவ்வளவா எனக்கு செய்திருக்கிறார் என்று எண்ணுகிற போது, என்ன நான் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், சண்டே பார்த்தோம், என்ன தேவன் இவ்வளவாய் நமக்கு செய்திருக்கிறான்னு சொல்லி அதை சிந்திக்கிற போது நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கோம். அதாவது உங்கள் நிமித்தம் என்ற வாழ்க்கை இப்படி இருக்குது ஆண்டவர் என்று சொல்லி, என்ன சில வழியில் நாங்கள் இந்த என்ன காதலிக்கிற ஒரு காலப்பகுதி இருக்குத்தானே, என்ன அந்த ஒரு விரும்புகிற காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் பார்த்தா சந்திச்சா என்ன சொல்லுவான், உன்னை சந்தித்தது என் வாழ்க்கையில்
நல்லது. அப்படி தான் சொல்கிறேன். என்ன உங்களை சந்திச்சது எனக்கு இவ்வளோ சந்தோஷம், நல்லது, அப்படி தான் நான் சொன்னேன். என்ன ஆனால் இப்போ கேட்டு பாருங்கள், ஒரு 5-6 வருஷம் ஒரு 10 வருஷம் போனா என்ன சொல்லுவான்? உன்னை சந்தித்திருந்தால், சந்திக்காமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தரிசினி இப்போ கேட்டு அப்படி சொல்ல, அது என்ன இப்போ சொல்லும், உங்களை சந்தித்தது நல்லதுன்னு சொல்லும். என்ன இப்போ திருமணம் முடிச்சு நான் கொஞ்சம் காலம் சென்றவங்களை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவான்? உங்களை சந்தித்தது சந்திக்காமல் இருந்திருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பிரியமான இந்த வழியில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் நல்லவர். என்ன தேவன் இவ்வளவோ நமக்கு செய்தவராக இருக்கிறார். எங்களோட வாழ்க்கை பெருமதியானது. ரைட், மிகவும் துக்ககரமான காரியம். அங்கே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், என்ன இங்கே நான் நினைக்கிறேன் சப்ரவமோ இல்லைல்ல, இங்கே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அங்கே தற்கொலை செய்து கொண்டா. ரைட், அவனோட பாருங்க எவ்வளவு கனவுகளோடு அந்த பையன் இருந்திருப்பான். அதோடு அவங்களோட பெற்றோர் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கனவுகளோடு, எவ்வளவு விருப்பங்களோடு, எவ்வளவோ தியாகங்களோடு அந்த பிள்ளையை வளர்த்திருப்பாங்க. எவ்வளவு எதிர்பார்ப்புகள் அந்த பெற்றோருக்கு இருந்திருக்கு. அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அங்கே ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறது இலகுவான காரியம் இல்லை. ரைட், அங்கே அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி பிள்ளை அங்கே ஒரு நாள் அங்கே 4 வருஷத்துக்கு பிறகு இல்லை 4.5 வருஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளை கிராஜுவேட் பண்ணி சர்டிஃபிகேட்டோடு சந்தோஷமாக அங்கே வீட்டு வாசலுக்கு வெறும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 2 வருஷத்தில் பொடி வீட்டை வந்தால் அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? ரைட், மிகவும் துக்ககரமான விஷயம். ரைட், அண்மையில் இங்கே ராமநாதன் காலேஜில் நடந்த சம்பவம். ஏன்னா அந்த பிள்ளை இங்கே விழுந்து இங்கே தற்கொலை செய்து கொண்டது ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமல் கடந்த சம்பவத்தின் நிமித்தம். ரைட், மிகவும் மிகவும் துக்ககரமான காரியங்கள். ஆனால் எனக்கு பிரியமான இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையாக இருக்கிறது, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, 3ஆம் வசனத்தில் 146 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகளிலும் அழிந்து போம். ரைட், என்ன சொல்லுகிறது இங்கே? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிற ஒன்று ஸ்ட்ரகிள் இருக்கிறது. ரைட், எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. ரைட், என்ன போராட்டம் என்று சொன்னால், தேவனை நம்புகிறதா மனுஷனை நம்புகிறதா? ரைட், இது எப்பொழுதும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறதை நாங்கள் காணணும். இந்த வசனமும் அதை சொல்லுகிறது. அவனுடைய ஆவி பிரியும், அங்கே அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவனுடைய யோசனைகளும் அழிந்து போம். ரைட், எனக்கு பிரியமானவர்களே, அங்கே ஒன்று நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்கள், எப்பொழுதும் இது எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், நாங்கள் யாரை நம்புகிறது? ரைட், நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கொண்டு சொன்னால், அங்கே அவர் தலை சிறந்த வைத்தியர்கள் அவர் இருந்தார்கள். ரைட், அங்கே உறுப்புகளை தானம் கொடுக்கறதுக்கு டோனர்ஸ் அவரோடு இருந்தார்கள். எல்லா விதத்திலும் போதுமான அளவு பணம் அவரோடு இருந்தது. ஆனால் 50 வயசில் பொட்டுண்டு போயிட்டார். என்ன 50 வயசில் வாழ்க்கை போயிட்டுது. எல்லாவற்றையும் சம்பாதிச்சு எல்லா காரியங்களும் சுற்றி பார்த்து என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்குன்னு நினைச்சு கொண்டிருந்தது இங்கே போய்விட்டது. ஆமென். இன்றைக்கு யாரை நம்புகிறேன்னு ஒரு கதை இருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு எங்களுக்கு இருக்கிறது. ஆமென். எல்லாரும் மரணத்தை முகம் கொடுக்கத்தான் வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போப் பிரான்சிஸ் அவருடைய கல்லறையிலே அங்கே எழுத சொல்லி சொன்னாராம். ரைட், என்ன சொன்னார்? அவர் மரித்த பிறகு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் அவர் தன் கல்லறையில் எழுத சொன்னாரா? சும்மா பிரான்சிஸ் என்று எழுதுங்கள்னு சொல்லி, போப் பிரான்சிஸ் என்று எழுத சொல்லி இல்லை. ரைட், சாதாரணமாக பிரான்சிஸ் என்று சொல்லி எழுதுங்கள்னு சொன்னேன். அதுக்கு பிறகு உங்களுடைய எந்த பதவியோ நீங்கள் என்னவா எங்களுக்கு இருந்தாலும், ரைட், எங்களுடைய ஆர்ச் பிஷப்பாக இருந்தாலும், பிஷப்பாக இருந்தாலும், போப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், பிரசிடெண்டாக எதுவாக இருந்தாலும் அங்கே பிரயோஜனம் கொடுக்க போகிறதில்லை. ஆனபடினாலே நாங்கள் யாவரும் முகம் கொடுக்க வேண்டிய காரியம். ஆகவே எங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறதுன்றது மிகவும் முக்கியமானது. எனக்கு பிரியமானவர்களே, ரைட். இந்த வழி நான் அடுத்த ஸ்லைஸை போடலுமா? இங்கே 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ரைட், இங்கே 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனையே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ரைட்,
இங்கே சொல்லுது, அங்கே தேவன் மேல் யாக்கோபின் தேவன் மேல் தன்னை துணையாக கொண்டு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இங்கே பாக்கியவான்னு சொல்லுது. மேலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அங்கே காட்டுகிறது. அங்கே உண்மையில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அது சொல்லுகிறது, இங்கே மனுஷன் உண்மையற்றவன், ரைட், ஆனால் தேவன் உண்மையுள்ளவர், ரைட். மனுஷன் வல்லமையற்றவன், தேவன் இங்கே சகல வல்லமையும் உள்ளவராய் காணப்படுகிறார். மனிதனுக்கு அங்கே முடிவு உண்டு, ஆனால் தேவன் இங்கே நித்தியமானவர், ரைட். ஆனபடினாலே நாங்கள் தேவனை எங்களுக்கு நம்ப முடியுமாய் இருக்கிறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு அங்கே டைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அங்கே யாக்கோபின் தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நியூ டெஸ்டமெண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருபையின் தேவன் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த 146ஆம் சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் என்று சொன்னால் இங்கே இப்படித்தான் அதுக்கு அங்கே சொல்லலாம், நம்ப தகுந்தவர் தேவன் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. நம்ப தகுந்தவர் தேவன் மட்டுமே தான் காணக்கூடியதாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அங்கே சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை இங்கே தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனையை கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, ரைட். அவர் நம்ப தகுந்த தேவனாக இங்கே காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது, ரைட். இங்கே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிற போது அங்கே வேதம் சொல்லு, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்பீங்கன்னு சொன்னால், நாங்கள் 16ஆம் வசனம், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை விட்டு கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. 17ஆம் வசனம், கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். அன்றைக்கு நீரோ அங்கே ரோம சாம்ராஜ்யம் நீரோ இங்கே பெரிதான அங்கே ஒரு பயங்கரமானதாக காணும், கிட்டத்தட்ட சிங்கம் என்று வர்ணிக்கத்தக்க அளவுக்கு இங்கே நீரோ இருந்ததை காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் அவன் சொல்றான், தேவன் எனக்கு துணை செய்தார், இந்த சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளே புறஜாதிகளுக்குள்ளே போகத்தக்கதாக. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தேவன் ஒருவர் தான் எங்களுக்கு துணை செய்கிறோம். அங்கே அதே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அதே 146ஆம் வசனம், அங்கே 146ஆம் அதிகாரம் அங்கே சங்கீதம் 115-11 சொல்லுகிறது. இங்கே வாசிச்சுக்கணும், 111ஆம் சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தானே, எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறது தானே, எல்லாரும் ஓம் தானே, ஓம். ஏதாவது ஒன்று இங்கே விரும்பியோ விரும்பாமலோ கர்த்தருக்கு பயப்படத்தான் ஆகணும். பாஸ்டருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ரைட், யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ரைட், நான் கர்த்தருக்கு பயந்து தான் ஆக வேண்டும், ரைட், எங்களோட வாழ்க்கையில். அங்கே இதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், ரைட். நீங்கள் கர்த்தரை நம்புங்க, ரைட். அது என்ன சொல்றது, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு பயப்படுகிற உங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் உங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லி. அங்கே மனுஷன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. நாசிகள் சுவாசங்கள் மனுஷன் நம்பதுக்கு மாத்திரம் வேதம் சொல்றது, அவனில் நம்பிக்கை வைக்க முடியாது, வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் தேவனிலே நம்பிக்கை வைக்க, அவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது, ரைட். அவர் உண்மை உள்ள தேவன் என்று அங்கே சொல்லுகிறது. அவர் அங்கே எங்களுக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். அதனுடைய தான் அங்கே சொல்வது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன். ஆமென். அவர் யார் என்று சொன்ன அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். ஆமென். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். 10 சொல்றது, கர்த்தர் சதா காலங்களும் அரசாளுகிறார், சீயோனை உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். அவர் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியது. காணப்படினாலே அவரை நாங்கள்
நம்ப முடியும். ஆமென். அவரை மட்டுமே நான் நம்புகிற ஜனங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி 146 அதிகாரம் 146 சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். இங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது செய்யக்கூடியது எது, செய்ய முடியாதது இல்லை, செய்யக்கூடாதது என்று சொல்லி இங்கே பேசுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அங்கே மனிதனுக்கு இங்கே தனக்கு வல்லமை இருக்குமாயின் தன்னை உயர்த்த பார்க்கிறான், தன்னுடைய புகழை தேடுகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் தேவன் தமது வல்லமையை பாவித்து மனிதனை விடுவித்து அவனை உயர்த்த பார்க்கிறான். ஆமென். இங்கே அவர் விடுதலையை கொடுக்கிற தேவன். இங்கே மனிதன் எதுவும் செய்ய முடியாமல் விழுந்து போன ஒருவனாக காணப்படுகிறான். ஆனால் தேவன் விழுந்த மனிதனை தூக்கி விடுகிறவனாக காணப்படுகிறான். இங்கே மனிதன் தனது கீழ்ப்படியாமையினாலே பரலோகத்திற்கு பதிலாக நரகத்தை சம்பாதித்து கொண்டான். ஆனால் தேவன் பரலோகத்தை சம்பாதித்து எங்களுக்கு கொடுத்தவராக காணப்படுகிறார். மனிதனுடைய பொல்லாத வழிகள் அங்கே உயர்ந்திருக்கிறது. ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். இங்கே மனிதனையும் அங்கே தேவனையும் குறித்து சொல்றப்ப இங்கே சொல்லுது, இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள். இங்கே தேவன் இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறதை காணப்படுது. இந்த 6, 7, 8 வாசிக்கிற போது சொல்லுகிறது, அங்கே நான் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தேன்னு சொன்னா. அங்கே லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, இங்கே தேவன் அங்கே அந்த விதவைக்கு அங்கே நியாயம் செய்தார்னு சொல்லி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அவளுக்கு அங்கே இவ்வளவு அவள் அங்கே பொல்லாத ஒரு இடத்துல போய் இங்கே கேட்கிறாள், எனக்கு நியாயம் தேவைன்னு சொல்லி அவன் அறுதியில் அவன் நியாயம் செய்கிறான். தேவன் சொல்றாள், நான் எவ்வளவாய் இங்கே நியாயம் செய்வேன் என்று சொல்லி லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நீ விட்டு போய் வாசிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே முதல் பகுதிகளில் அந்த கதை சொல்லுவதை காணக்கூடியதாக இருக்குது. தேவன் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் எங்களோட வாழ்க்கையில். அதுபோல் பசியாக இருக்கிறவர்களுக்கு தேவன் போஷிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் அங்கே ரோட்டில் போகிறது விழுந்து மரித்து போனார். எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. விழுந்து மரித்து போய்விட்டான். என்னத்துக்குனால காரணம் தெரியுமா? என்ன காரணத்தினாலே? வறுமையினாலே மரித்து போனார். மிகவும் துக்ககரமான செய்தி இதுதான். ஒரு மனுஷன் சாப்பிட வழி இல்லாமல் வறுமையினால அவன் விழுந்து மரித்து போனான். ரோட்டில் அவங்க போய் பார்த்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அங்கே காலையில் சாப்பிடல. வறுமையில் அது திருநாள் என்ன தெரியும், சில எவ்வளவோ பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுத்து பெற்றோர் அங்கே யோசித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, அது எங்களுடைய நாட்டில் ஏற்படக்கூடாது. நாள் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய நாட்கள் எங்களுடைய பாடசாலைகளில் இல்லை யூனிவர்சிட்டிஸில் இந்த ரேக்கிங்னு சொல்லி இங்கே அநேக காலங்களில் அநேக விதங்களில் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, யூனிவர்சிட்டிஸில் 150% மாணவர்கள் அதாவது என்ன மனரீதியாக பாதிக்கப்பட்டு இல்லாவிட்டால் மனரீதியான சுகத்துக்கு மாத்திரைகள் எடுக்கிறவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். இது மிகவும் துக்ககரமான செய்தி. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் யூனிவர்சிட்டிஸ்களும் போய் கொண்டிருக்கிறது. உண்மையில நாங்கள் இவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒருவர் மரிக்கிறத வாழ்க்கையில் நாங்கள் இனிமேலும் கேட்கக்கூடாது. உண்மையை இது நடந்த சம்பவம். அவை எனக்கு பிரியமானவர்களே, இவைகளை கேள்விப்படுகிற போது அவைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறதுக்குத்தான் எங்களுக்கு உந்துதல் உண்டாக வேண்டும். தேவன் பசியுள்ளவர்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமீன். கட்டுண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அதே சிறைப்பட்டவர்கள் கட்டுண்டவர்கள். நாங்கள் சிலவர்களை பிசாசுடைய கட்டுகளாக இருக்கலாம், வேறு விதமான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் எங்களை ரட்சிக்கிறவர் இருக்கிறார். அதே போல் குருடர்கள் தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார்.
தேவன் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அற்புதம். குருடர்கள் மட்டுமல்ல, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தேவன் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கண்களை திறக்க போதுமானவராக இருக்கிறார். அநேகர் அங்கே தங்களை அறியாமல் அநேக வழிகளிலே இங்கே போய்கொண்டிருக்கிறதை காணக்கூடாது. தேவன் அவர்களை தொட போதுமானவர் இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்கள், ரைட், மடங்கடிக்க பவு டவுன், அதாவது இன்னொருவராலே அதாவது என்ன மேற்கொள்ளப்படத்தக்கதா, ரைட், இல்லாவிட்ட என்ன இங்கே ஏலாமல் ஆக்கப்படுறது நிலை, ரைட். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறவனாக இருக்கிறார். என்ன நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறவர்கள், பரதேசிகளாக, ரைட், இருக்க இல்லாமல் இங்கே அங்கே என்று சுற்றி திரிகிறவர்கள், ரைட், கர்த்தர் காப்பாற்ற திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார், ரைட். இங்கே கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் இங்கே கரசனை உள்ள தேவனாக இருக்கிறார், ரைட். இதில் இங்கே நான் பார்த்தேன், கர்த்தருடைய நாமங்களை போடுவோம்னு சொல்லி. ஆனால் எனக்கு பிரியமாக இந்த காலை உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரையும் காண்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் அப்படி அந்த சங்கீதம் முடிகிற போது அங்கே முடிகிறது, கர்த்தர் சதா காலம் அரசாளுகிறார், சீயோனி உன் தேவனையும் தலைமுறை தலைமுறையாக ராஜரியம் பண்ணுகிறார், அல்லேலூயா. ஆமேன். இங்கே அல்லேலூயான்னு சொல்லித்தான் அந்த சங்கீதம் திரும்ப முடியும். அதாவது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு கனம் உண்டாவதாக, ரைட். எங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் என்ன செய்தாலும், ரைட், எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அது தேவன் யாவே தேவன் இங்கே மகிமைப்படுகிறதா இருக்கணும். நான் எங்களை பார்த்து நான் ஆண்டவர் இதனாலே என் மகிமைப்படுகிறீரா, ரைட், என்னுடைய காரியம் என்னுடைய இது யார் என்ன ஏது என்று நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இதனால் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதான்னு சொல்லி. ஆமென். இதோட கர்த்தருடைய சமூகத்தை எழுந்திருந்து